நம்ம இப்போ இருக்கிறது ஒரு சாதாரண யானைக்காடு மட்டும் இல்லை, இங்கே ஏகப்பட்ட புலிகளுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதி. ஒரு கடுமையான மழை பொழிவு. So we have to go that side. இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் ஏரியாவிலேயே மிகவும் பெரியதான மானெட்டசரி டெம்பிளோடைய நுழைவாயில தான் நாங்க இருக்கோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜங்கல் டேட்டாபேஸ். இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். உலகத்தின் கூரை அப்படின்னு அழைக்கப்படுற திபெத்திய நாட்டுக்கு போறதுக்கு நமக்கு அவ்வளவு சீக்கிரமா வாய்ப்புகள் அமைஞ்சிராது. உடை, மொழி, பண்பாடு, வணக்க வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே நம்மளை விட தனித்து நிற்கக்கூடிய அந்த திபெத்தியர்கள் இன்னிமே நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது திபெத்தியன் டான்லிங் செட்டில்மெண்ட் அப்படின்ற திபெத்தியர்கள் அதிக அளவு வாழக்கூடிய ஒரு திபெத்திய நாட்டுக்கே போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த இடம் தமிழ்நாடு கர்நாடகா எல்லையான கொல்லேகாலா மாவட்டத்தில் உடையார்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இது சத்தியமங்கலம் காடுகளில் திம்பம்க்கு அடுத்தபடியாக கொல்லேகாலா வழியாக போகணும். போகக்கூடிய வழிகள் ஃபுல்லாகவே செம அட்வென்ச்சராக இருக்கும். ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள், நிறைய காட்டு மிருகங்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் இன்றைக்கி நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஏராளமான நிலங்களில் இன்னுமே விவசாயம் செய்து கொண்டு தங்களுக்குன்னு பிரத்யேகமாக உள்ள பல வண்ணமயமான கோயில்களில் தங்கியிருக்கக்கூடிய பல புத்த மத துறவிகளை நம்ம அங்கே பார்க்கலாம். இப்போ நாங்கள் சரியா திம்பம் மலைப்பகுதியிலிருந்து கேருமாலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னால் இருக்கிற இந்த சைன் போர்டில் தெளிவாக போட்டிருக்கு, இன்னும் நம்ம இங்கேருந்து 23 கிலோமீட்டர் இந்த சாலை வழியாக பயணம் செய்யணும்னு. போகிற வழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்களை கொண்ட ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியாக இந்த ரோடு விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட காட்டு விலங்குகளுடைய வாழ்விடமாகவும் இந்த இடம் திகழுது. இந்த போர்டில் தெளிவாக போட்டிருக்காங்க இங்கே என்னென்ன மிருகங்கள் இருக்கு, எந்த அளவுக்கு இது ஆபத்தானதுன்றதை இந்த போர்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மலைப்பகுதிகளில் என்றைக்குமே வானிலையை நம்மளால் கணிக்க முடியாது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போய்கிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ வெயில் அடிக்குதுன்றதை இந்த வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய கனமழையை சந்தித்தோம். என்றைக்குமே காடுகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நேச்சராக ஒரு ட்ரிப்பு போகிறதே ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் மழை பெய்யும் பொழுது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறது எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை தந்துச்சு. இங்கிருந்து இன்னும் 30 கிலோமீட்டர் இந்த மாதிரி அடர்ந்த காடுகள் வழியா நம்ம பயணம் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் நாங்கள் போனதுக்கு அப்புறமே இந்த வானிலை மொத்தமாக மாறி ஒரு மிகப்பெரிய கனமழை பொழிவு அங்கே இருந்தது. நாங்கள் இந்த மலைக்குள்ள ஒரு 20 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு கடைசியாக அந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் போய் அங்கே அந்த வண்ணமயமான அவர்களுடைய கோவில்களை நாங்கள் எடுத்ததும் சில திபெத்தியர்களை நாங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய ஒரு வீடியோவும் உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் நான் தரேன். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம சேனலில் என்றைக்குமே நம்ம ஓனர் எடுத்த கண்டென்ட் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ எங்களுடைய இதுக்கு முன்னால் நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சீரியஸாக சொல்கிறேங்க, ஏதோ ஒரு அமேசான் மலைக்காடுகளுக்கு உள்ளே நம்ம வந்த ஒரு அனுபவத்தை தருது. இந்த ஓங்கி வளர்ந்த இந்த மரங்களில் ஒரு அழகான தேன் கூடு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இந்த வீடியோவில்.
இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க இந்த ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னாக்க நம்மளால் திம்பம் மலைப்பகுதியை அடைய முடியும். நம்ம போகக்கூடிய கேர்மாலத்துக்கு இங்கேருந்து ரைட் எடுத்து போகணும். இந்த ஜங்ஷனில் வனத்துறையால் அழகு தமிழில் ஒரு அட்டகாசமான போர்டு வச்சுருக்காங்க. வாங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். வனத்தின் மாட்சி, இங்கே புலிகள் செய்கிறது ஆட்சி. இதிலிருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்ம இப்போ இருக்கிறது ஒரு சாதாரண யானைக்காடு மட்டும் இல்லை, இங்கே ஏகப்பட்ட புலிகளுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இப்படிப்பட்ட ஒரு நடுக்காட்டில் ஆளரவமே இல்லாத இந்த பகுதியில் இப்படி ஒரு வாசகத்தை படித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே எந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கும் அப்படின்றத என்னுடைய வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதி அப்படின்றனால, ரோட்டுக்கு பக்கத்துலேயே காடுகள் இருக்கனால வனத்துறையால் இங்கே ஏகப்பட்ட காட்டு மிருகங்கள் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒளிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி நெருப்பு வச்சு அங்கங்கே எரிச்சு விட்ருக்காங்க. ஏன்னாக்க காரில் போனாலும் சரி, காரில் போகிறத விட 2 வீலரில் போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இந்த இடங்களுக்குலாம். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், ஏதோ ஒரு அமேசான் மலைக்காடுகள் மாதிரி அவ்வளோ உயரத்துக்கு மரங்கள் ஒன்று ஒன்று வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கும் போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரோடு பக்கத்துலேயே இருந்தது. இது கொஞ்சம் பகல் நேரமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் 2 வீலரில் வர முடியும். பட் அதுக்கப்புறம் இங்கே வர்றது மிக மிக ஒரு ஆபத்தானது. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கருக்கு போர்டு வைக்கிற மாதிரி புலிகள் ஜாக்கிரதை, புலிகள் கடக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க. நம்மளுடைய அதிர்ஷ்டம் போகிற வழியில் ஒரு புலியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும். அதே நேரத்தில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ள பயணம் செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய வாகனங்கள்லேருந்து கீழே இறங்கக்கூடாது. இந்த மாதிரி அடர்ந்த வனங்களுக்குள்ளே போகும்பொழுது நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இங்கே வாழக்கூடிய அற்புதமான வனவிலங்குகளுக்கும் நம்மளால் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாது. நம்ம கொஞ்சம் தூரம் காடுகளில் பயணம் படும்பொழுது இப்போ இதோடைய வானிலை மாறி மழை பெய்யறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி தெரியுது. குறிப்பிட்ட தூரம் இந்த சாலையில் வந்ததுக்கு அப்புறம் கெத்தேசால் அப்படின்ற ஒரு அழகான மலை கிராமம் வரும். இந்த இடங்களை பார்க்கறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த சுத்தமான காற்றை நுகர்வதற்கும் நிச்சயமாவே நம்ம பாக்கியம் பண்ணிருக்கணும். காட்டுடைய அமைதியே வந்து நம்மளை கொல்லுது. சின்ன சின்ன பூச்சி சத்தங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அது ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்கனால ரோட்டுக்கு 2 பக்கமும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. முன்னே நாங்கள் வந்திருக்கும் போது இந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப அடர்ந்து தான் இருக்கும். பட் இப்போ வந்து இங்கே நிறைய கொஞ்சம் வாகனங்கள் வரனாலையும் முக்கியமாக 2 வீலரில் வரவங்களுடைய சேஃப்டிக்காக நீங்கள் நல்லா பார்க்கலாம், இந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து புதரில் வந்து ஹிடன் பண்ணாமல் நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு வர்றதுக்கு. மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அறிகுறியான சின்ன சின்ன மழை துறல்கள் விழ ஆரம்பிச்சிருச்சு. இது
பிடிச்சா இப்போதைக்கு நிற்காது போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கனமழையை நம்ம எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்துட்டு இருக்க வழியில் 3 ஆண் மயில்கள் ஒன்றா இருக்கிற ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் வண்டியோட சத்தத்தை கேட்டு எல்லாமே பறந்து போயிடுச்சு. அந்த இடத்த தாண்டி கொஞ்ச தூரம் வந்த உடனேயே ஒரு ஒற்றை காற்று யானையை நாங்கள் பார்த்தோம். அந்த காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறதுக்கு நிஜமாவே பாக்கியம் பண்ணியிருக்கிறாங்க. அழகான ஒரு மழை சாரல், கருமேகங்கள் மேலே சூழ்ந்து மழையை கூட்ட தயாராக இருக்குது. ஒரு ஈரமான சாலையில், அமைதியான ஒரு காட்டு வழி சாலையில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சம்பவம் ஆரம்பிச்சிருச்சுங்க. எதிர்பார்த்த மாதிரியே இந்த இடத்துல இருந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களும் எங்கள் கூடயே வாங்க. எவ்வளோ இங்கே மழை பெய்ய போகுது, எவ்வளோ தூரம் நம்மளால ட்ராவல் பண்ண முடியுன்றதையும் பார்ப்போம். கரெக்டாக 3:30 மணி நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்து இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள். ஒரு 6-6:45 மணிக்கு இருட்டும் போது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு காலநிலை இங்கே மாறிடுச்சு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால் இந்த சூழலே கிடையாது. ஒரு கடுமையான மழைப்பொழிவு. ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கூட தெரியல ரோட்டில். அப்படி ஒரு ரோட்டில் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சரியான மழைங்க. ஏதோ ஒரு பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மழை பொழிவு. மழை பெய்யுற வேகத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் போட்டுட்டு தான் நம்மளால ஓட்ட முடியுது. அந்த அளவுக்கு ஒரு சரியான மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு கடுமையான மழை பொழிவு. நம்மளோட முந்தைய அந்த நெல்லியம்பதி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு மலைப்பகுதியில் நம்ம போகும்போது கடுமையான மழைப்பொழிவை பார்த்தோம். இது வந்து ஒரு பக்கா ஃபாரஸ்ட் ஏரியா, அதுவும் டைகர் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது இந்த அளவுக்கு ஒரு மழைப்பொழிவு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன். புது மழை பெஞ்சு இங்க இருந்தோ வந்து பிச்சுக்கிட்டு ஓடி வருது தண்ணி. புது வெள்ளம்.
அதெல்லாம் இயற்கையுடைய அதிசயங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற செம்மண்கள்லாம் பேர்ந்து மழை தண்ணியோட கலந்து அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ட்டு சான்ஸே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய காணக்கரை அப்படின்ற ஒரு மலை கிராமத்தை அடைஞ்சிட்டோம். இங்கே இருக்கிறதே மொத்தம் ஒரு 20 வீடுகள் கூட இருக்காது. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும்னாக்கா நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த காணக்கரை இடத்துல தான் வண்டியை நிறுத்தி கொஞ்சம் பிரேக் எடுப்போம். பட் தொடர்ந்து பெய்கிற கனமழையால் இன்னைக்கு நமக்கு அந்த சான்ஸும் கிடையாது. அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த எலிஃபென்ட்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா கார்டன்ஸ்லையுமே இந்த யானைகளுக்காக இந்த ஒரு மின்சார வெளியே வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து எர்த்தை மட்டும்தான் அடிக்கும். அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் வந்து நம்மளை விட காடுகளையும் மிருகங்களையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. இல்ல டயர் இறங்கிருமோன்னு பயமா இருக்கு. செம்மண் என்னவோ தெரியலங்க. நம்ம எங்கே போனாலும் மழைக்கு நமக்கு நல்ல ராசி போல இருக்குது. எங்கே போனாலும் வெயில் அடிக்கிற நேரத்தில் தான் நம்ம கிளம்புறோம். ஆனால் நம்மளை எதிர்பார்க்காத விட அதிகமான கனமழையை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளுடைய இயற்கை பிரியன், மழை பிரியன் அப்படின்றதுனால இது எல்லாமே நமக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்குது. இந்த ரோடு வந்து அந்த சாரல் மாதிரி அப்படியே போகுதுங்க. அந்த ரோட்ல இருந்து அந்த தார் ரோடு, சூடான ரோட்ல அந்த மழை பெய்யும் போது அது கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியல. பட் எங்களால கண்ணால நல்லாவே பார்க்க முடியுது. ஏர்மாலம் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த செக் போஸ்ட்டை நெருங்கிட்டோம். இப்போ நீங்கள் இந்த செக் போஸ்ட் வந்தீங்கன்னாக்க இங்கேருந்து 2 வழி இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் ரைட்டில் போனோம்னாக்க நம்ம கேர்மாலம் போகலாம். அதுவும் ஒரு அழகான மலைக்காலமம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே 2 செக் போஸ்ட் இருக்கும். இந்த ரைட்டில் போகிற செக் போஸ்ட் வந்து கேர்மாலம் போகிறதுக்கு. இப்போ நம்ம இது வழியாக போனோம்னாக்க கர்நாடகா உள்ள பயணம் செஞ்சு போகலாம். வீட்டுட்டு வந்துடுறேன். வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. பொதுவாகவே இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்மளால் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஜென்ரலாக ஒரு டாக் இருக்குது. ஏன்னா மழை பெய்யும் போது அனிமல்ஸ் வந்து இதுமாரி ரோட்டுக்கு வராது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் தேடி தான் வனவிலங்குகள் வந்து சம்மர் டேஸ்லலாம் நிறைய வரும். ஸோ மழை பெஞ்சதுனாக்க காட்டுக்குள்ளே அங்கங்கே இருக்கிற குட்டைகள்லாம் நீர் தேங்கி அதுங்களுக்கு வந்து அங்கேயே தண்ணி கிடச்சிரும். அப்படின்றனால அது மேக்ஸிமம் இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு வராது.
இன்னொன்று சொல்ல போனால் நமக்கு தான் இது பைபாஸ் ரோடு சல்லுன்னு போகிறோம். பட் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிறது தான் அதுங்களுக்கு பைபாஸ் ரோடு. ஏன்னா அங்கே வந்து அதுங்க சுதந்திரமாக எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். இந்த மாதிரி ரோட்டு பக்கம் வர்றதுக்கு அது எப்போவுமே கொஞ்சம் சங்கடப்பட தான் செய்யும். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை கடந்து கர்நாடகா எல்லைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது கர்நாடகா வனப்பகுதி. நம்மளுடைய மொபைலோட சிக்னலும் இங்கே இருக்கிற கர்நாடகா டவருக்கு மாறிடுச்சு. பட் காடுகளுக்கு ஏது எல்லை? எல்லா இடமுமே மிக அழகாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நிறைய கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வண்டிகளை நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையாலுமே பயணங்கள் போகணுங்க, வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி நிறைய பயணங்கள் போக ஆரம்பித்தேன். இந்த போர்டு பாருங்கள், கொல்லேகால் 53 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ கொல்லேகால்ன்றது இந்த ஊரில் இந்த பக்கம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இந்த வனப்பகுதி வரும். அதுக்கப்புறம் அழகழகான அந்த கர்நாடக கிராமங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், கர்நாடகாவில் மலைப்பகுதிகளில் மிகவும் ஃபேமஸானது MM ஹில்ஸ், அதாவது மாதேஸ்வரன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து சூப்பரான வழி இருக்குது. அந்த போர்டு தான் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்து கர்நாடகா செக் போஸ்டோடைய ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் இப்போ நம்ம என்டர் ஆகிறது. இந்த இடத்துல முதல் கிராமம்ன்றது இந்த இடம் தாங்க. ஒரு அழகான கிராமம், மலை கிராமம். இப்போ நம்ம பயணம் செஞ்ச வழியில் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது. இது கரெக்டாக கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டி ஏறுமாலம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றதோடைய காட்சிகள் இதோ உங்களுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெயில் அடிக்குது, அது நல்லாவே தெரியுது நமக்கு. கொஞ்சம் அப்படியே ரைட்டில் வந்தோம்னாக்கா மழை பெய்யறத பார்க்கலாம். இது வந்து மழைங்க, ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மழை பெய்கிறது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த மூணுமே வந்து இயற்கை வளங்களுக்கு பஞ்சமில்லாத பகுதி. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தெளிவாக தெரிஞ்ச இடங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உடையார்பாளையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான பகுதி. பட் நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப எதிர்பார்த்தோம் மிகப்பெரிய ஊருன்னு. பட் ஒரு சாதாரண கிராமமாக தான் இருக்குது. நம்ம போயிட்டு இருக்க திபெத்தியன் செட்டில்மெண்ட் போகிறதுக்கு இந்த ஊர்லேருந்து நேராக போய் இப்போ வரக்கூடிய லெஃப்ட் கட் பண்ணி போகணும். சின்ன அழகான ஒரு கர்நாடக கிராமமாக இருக்குது இந்த உடையார்பாளையா. ஒரு அழகான மலைப்பாங்கான இடத்துல கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஒரு டூம் மாதிரி தெரியும், அதுதான் இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் ஏரியா. பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது. நாங்கள் இப்போது இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் ஏரியாவை ரீச் பண்ணிட்டோம். இந்த ஜங்ஷன் வந்ததுக்கப்புறமா எந்த பக்கம் போகணும்னு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்துச்சு. நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு புத்தமத துறவி அவராக முன் வந்து இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது, எந்த இடத்த முதல்ல பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூடவே வந்து வழியும் காட்டினார். உண்மையாலுமே அன்புக்கு இலக்கணமானவர்கள் தான் இந்த புத்தமத துறவிகள். Anytime we can see. Anytime. This way or this way? May I know your good name, sir? May I know your good name? Huh? May I know तुम्हारा नाम? May I know your name? Chamba. Very good, sir. Yeah. Thank you. ஸோ நம்ம திபெத்தியன் செட்டில்மெண்ட் பற்றி வழி கேட்டது இங்கே இருக்கிற ஒரு மாங் கிட்ட தான். அது முன்னால் வண்டியில் போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் இப்போ நம்ம கிட்ட பேசிட்டு
நமக்கான ரூட் சொல்றதுக்காக போயிட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்மளுடைய டெஸ்டினேஷனான அந்த தோன்லிங் டிபெட்டியன் கேம்ப் உடைய வில்லேஜ்க்கு வந்துட்டோம். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க பாக்குறது திபெத்தா இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கர்நாடக பார்டர்ல இருக்கதான்றது நமக்கே குழப்பமா இருக்கும். எந்த அளவுக்கு அழகா இந்த திபெத்தியன் மாடல்ல இந்த கோயில்லாம் கட்டியிருக்காங்கன்றத பாருங்க. தேங்க்யூ. உண்மையுமே ரொம்ப ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியா இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களாம். நம்ம வெளியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு தான் போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களே வழி காமிச்சிட்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் முழுக்க முழுக்க நம்ம திபெத்திலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு முன்னால 2 வழி இருக்கு. ஸோ நம்ம கிட்ட பேசிட்டு போன மாங்ஸ் எல்லாருமே இந்த ரைட் சைட்ல தான் போறாங்க. கரெக்டா அவர் அங்கேருந்து கை காட்டுறாரு. ஏய் அப்பா, இந்த பாகுபலி 2ல வர மாதிரி இவ்வளவு மாடுகள் வருது. எல்லாமே அந்த படத்துல வர அதே மாதிரி இருக்கு பாருங்க மாடு எல்லாமே. Yes sir. Yeah, you go with this. So we have to go that side. Yeah. So may know how many places here, sir? What are the places we can see here over here? 7 temples. Only temples, huh? Okay. So you born and brought up everything here only, right? Yeah, right. Great sir, nice meeting you. Thank you. பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. கலர் கலரா கொடி ஃபுல்லாவே இந்த திபெத்தியன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கர்நாடக மாநிலம் கொல்லேகலா பக்கத்தில் இருக்கிற திபெத்தியன் செட்டில்மெண்ட் ஏரியா. எவ்வளோ ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அழகான மலைவாசஸ்தலம் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குன்றத நீங்களே பார்க்கலாம். எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அவங்களுடைய மந்திர், அதாவது கோயில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து அந்த தூரமாக நின்றுட்டு இருக்கவங்க இங்கே வாழக்கூடிய மாங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கிறாங்க. குடும்பமாக பல ஆண்டுகளாக இங்கே வசிச்சுட்டு வராங்க. அப்படியே இந்த 7ஆம் அறிவு படத்தில் ஒரு பையன் அப்படியே வந்து நிற்பான் பாருங்க, அதே மாதிரி இருக்குங்க இங்கே எடுத்து பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் இருக்கிறது இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் ஏரியாவிலேயே மிகவும் பெரியதான மானெட்டசரி டெம்பிளுடைய நுழைவாயில தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இந்த டெம்பிள்குள்ளே போய் இங்கே உள்ளே இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்த ஸ்டாச்சூஸ், அங்கே வாழக்கூடிய மாங்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெய்வீகத்தன்மையாக, கலர்ஃபுல்லாக, பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஊருக்கு போனவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மானெட்டசரி டெம்பிளை ஒரு தடவையாவது பார்த்துருப்பாங்க. அங்கே அந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய அளவில் பாதி அளவு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த திபெத்தியன் டெம்பிள் இருந்துச்சு. அங்கே இங்கே உள்ளே பார்த்த எல்லா விஷயங்களையும் போடுறதுக்கு இந்த வீடியோவில் இடம் பத்தாது. இந்த வீடியோடைய லென்த்து கருதி அதை நான் என்னோட நெக்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டெம்பிளுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நாங்கள் பார்த்த மிக பிரம்மாண்டமான புத்தர் சிலைகள், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு திபெத்தியன் டெம்பிள்னு எல்லா விஷயமும் கலர்ஃபுல்லாக நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. இங்கே இருக்கக்கூடிய இடங்கள், முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் போனதும் அதே கேர்மாலம் ஃபாரஸ்டோட வழியாக தான் போனோம். அப்போ நாங்கள் போகும்போது 2 மிகப்பெரிய காட்டு யானைகள் ரோட்டிலேயே நின்று எங்களுடைய வண்டியை வழிமறிச்சது. கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் ரோட்லேயே நிற்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இயற்கையை கொண்டாடுவோம், இயற்கையை போற்றுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.